ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி 1:30 வரைக்கும் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லவ் கண்டென்ட் எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பார்வதி லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு தெளிவும் ப்ளஸ் அம்மா வந்து சூப்பரான ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நேற்று அம்மா வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். ஏன் அப்படின்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு வாரமாக அழுதுகிட்டே இருந்தாங்க. அம்மா என்ன பண்ண போகிறாங்க, அம்மா என்ன சொல்ல போகிறாங்க. ஏன்னா மற்றவங்க யாருக்குமே அவங்களுக்கு பயம் இல்லை, அம்மாவுக்கு மட்டும் பயம். ஆனால் அம்மா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப மெச்சூராக அழகாக வந்துட்டு அவங்க என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சாங்களோ அதுக்கெல்லாம் அவங்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க. முதல்ல ஸ்விம்மிங் பூலை பற்றி எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. அவங்களே அந்த ஃப்ளோட்டிங்கில் நான் பார்த்தப்பா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அந்த ட்ரைனிங் எடுத்திருக்கான் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த இது கட்ட அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாமே அவங்க நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ஒன்றும் என்கிட்ட போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரியே வந்துட்டு ஒரு தரமான ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு கம்முருதனுக்குலாம் மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மி தான்மா, இன்னும் லைஃப்பில் வந்து நிறைய கற்றுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு சில விஷயங்கள் அந்த பாத்ரூம் போகும்போது அந்த சூப்பர் டெலக்ஸை சுற்றி காட்டும் போதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் கேட்குறாங்க. என்னென்னா அவங்களுக்கே தெரியுது, எனக்கு புரியுதுமா, நான் வந்துட்டு இங்கே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணுறேன், ஏன்னா இங்கே ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்போது இதுக்கு தான் நீ அறிவை யூஸ் பண்ணணும், புரியுதா, அறிவை யூஸ் பண்ணு அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, உண்மையாகவே நான் லவ் கண்டென்ட்லாம் கொடுக்கலாமா, இது என்னுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் தான், எனக்கு தெரியுது, நான் வேறு ட்ராக்கில் போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னா. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஏஜ் தான்மா, இதெல்லாம் ஒரு ஏஜ் தான், அந்த ஏஜில் அப்படி தான் இருக்கும், அதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறது யோசித்து பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு பேசுகிறது எதுவுமே நான் வந்துட்டு தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எப்பயுமே அதுலேயே இருக்க பற்றியா அதுதான் தப்பு நான் சொல்லுவேன், சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அதை முதல் மைண்ட் பண்ணு, புரியுதுங்களா. இதெல்லாம் அழகாக சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, எமோஷன்ஸை ஷேர் பண்ணலாம், அன்பை பரிமாறிக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் எதுக்கு நம்ம வந்திருக்கோம் முக்கியமாக, நேற்று போத்தன்னு சொன்னது தான், இங்கே வந்துட்டு கேமை ப்ளே பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, அதே மாதிரி லவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. வெளியில் லவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், கேம் ப்ளே பண்ண டைம் இருக்குமா. ஸோ எது முக்கியன்றதை முதல்ல யோசிங்க, தனித்தனியாக ப்ளே பண்ணுங்க சொன்னாங்களே, அதான் அவங்க டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நம்ம அம்மா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி திட்டினாங்க, மைக்கு கழட்டி வச்சு பேசலாம் ரொம்ப தப்புமா, ஒரு ரூல் கொடுத்துருக்காங்கன்னா அதை மதிக்கணும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த தலை ரூமுக்கு வாங்கன்னு சொல்லும்போது இல்லைப்பா அது தலை தான் போகணும்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து அவங்க எவ்வளோ விஷயங்களை நுட்பமாக பார்த்துருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப பயந்துட்டது உனக்கு மட்டும்தான், நீ என்ன பண்ணுவியோன்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ண நினச்சி பார்க்கலாம் அப்படின்னும்போது என்னையே நீ மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டு பார்த்துருக்க, என்னையே நீ மிஸ்ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரே ஒரு சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் விட்டு போகிறது ஓகே, ஆனால் இந்த லவ் கண்டென்ட்டாக தானே நான் போனேன் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், அது மட்டும் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குமா அப்படின்போது இவ்வளோ தெரியுது இல்லை, அப்போ ஒழுங்காக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்க, அம்மா என்னோடய லவ் இது எமோஷன்ஸ்லாம் உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஃபீலிங்கோடு சொல்கிறாங்க. பார்க்க பாவமாக இருக்குது, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் நேற்று அவங்க ரெண்டு பேரும் அந்த க்யூட்டாக வந்து இந்த ஹக் பண்ண மூமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா மைக்கை மறைச்சி பேசின அவங்களோட அந்த மைக்கில் டிக் 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 டிக்னு அந்த ஹார்ட் பீட் கேட்டுச்சு. நீங்கள் யாரெல்லாம் கேட்டிங்கன்னு சொல்லுங்கள், பயங்கரமாக இருந்துச்சு, நானே கேட்டேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.